வணக்கம். இது வெறும் ஒரு வீடியோ இல்ல. இது எங்கள் ஊரின் உணர்வு, எங்கள் பாரம்பரியம், எங்கள் வாழ்வோடு கலந்து போன ஒரு இனிமையான நாள். இன்ற மாட்டுப் பொங்கல் கொண்டாட போறோம். தை மாதம் பிறந்தாலே தமிழர்களின் உள்ளங்களில் ஒரு இனிய மகிழ்ச்சி பிறக்கிறது. உழைப்பின் பலன் கிடைத்த மகிழ்ச்சி, இயற்கைக்கு நன்றி சொல்லும் பண்பு, ஒற்றுமையோடு வாழ்ந்த காலத்தின் நினைவுகள். அழகான கோலம் ஒன்று மாட்டுப் பொங்கலுக்காக ஸ்பெஷலாக போடுறோம். பார்த்து எப்படி இருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாரம்பரியம், பண்பு, விவசாயத்தின் பெருமை, எங்கள் ஊரின் கலாச்சாரம் இந்த மாட்டுப் பொங்கலில் உயிரோடு வாழ்கிறது. இந்த இனிய தருணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்கள் ஊரின் மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டத்தை முழுமையாக பார்த்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். இதோ எங்கள் குட்டியாதவன் மகிழ்ச்சியாக விளையாட ஆரம்பித்து விட்டார். குத்தாது வாங்கோ, அது கட்டி இருக்கு. அவ்வளவு கிட்ட போவேண்ணா, திரும்புங்க. இங்க வரணும். இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும். அங்கே அங்கே ராஜாடி தென்னங்குருத்தில் தோரணை செய்து மாட்டு கொட்டகை அலங்கரிக்கிறோம். மாட்டுப் பொங்கல் என்பது விலங்குகளுக்கான விழா மட்டுமல்ல, அது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கை முறை. இன்றைக்கு உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மரபுகள் நம்மை நம் வேரோடு இணைத்து வைத்திருக்கிறது. எங்க ஊர்ல பெரியவர்கள் சொல்லுவார்கள், மாடுகளை மதித்தால் மண் மதிக்கும், மண் மதித்தால் வாழ்க்கை வளமாகும் என்று. இன்னைக்கு அந்த வார்த்தைகள் உண்மை என்று நிரூபிக்கிறோம். மாடுகளுக்கு பட்டு சாத்தி மரியாதை செய்யப்படுகிறது. பல வருடங்களாக வார்த்தை பேசாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்களுக்காக உழைத்த இந்த ஜீவராசிகளுக்கு குறைந்தது இந்த ஒரு நாளாவது மனம் நிறைந்த நன்றியை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம். மாட்டு கொம்புகளுக்கு சந்தனம் குங்குமம் பூசி அலங்கரித்தோம்.
பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிடும் அந்த சத்தத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. பொங்கல் ரெடி ஆனதும் எங்கள் பாரம்பரிய முறைப்படி முதலில் கொஞ்சம் பொங்கலை அடுப்புக்கு மேலே வச்சு விட்டோம். அடுத்து வாழை இலை விரித்து பொங்கல், பழம் மற்றும் வடை எடுத்து வைத்து படைத்தோம். இந்த வீடியோவை பார்க்கும் இளம் தலைமுறைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கலாச்சாரத்தை மறக்காதீர்கள். மாடுகளை மதியுங்கள், விவசாயத்தை மதியுங்கள், உழைப்பை மதியுங்கள். ஏனென்றால் உழைப்பை மதிக்கும் சமூகம்தான் எப்போதும் உயர்ந்து நிற்கும். மாட்டுக்கான பூஜைகள் செய்து பூ வைத்து வழிபட்டு மாடுகளுக்கு வாழைப்பழம் மற்றும் பொங்கல் சாப்பிட கொடுத்தோம். அதன் பின்னர் பொங்கல் மற்றும் வடைகளை எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்டோம். இந்த இனிய நாளில் எங்கள் ஊரில் நடந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துகள். நன்றி.